ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னு தாங்க சொல்லணும். வாழ்க்கைக்கு நம்ம முக்கியமானதுன்னு சொன்னாலே முதல்ல பணம். பணம் இருந்தா தான் நமக்கு இந்த பூமியில வாழ முடியும். எல்லாத்துக்குமே பணம் தாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை. ஸோ அத நம்ம கையில தக்க வச்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற பணம் நம்ம கிட்ட தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரம் செய்ய போறோம். அந்த பரிகாரத்துக்கு தேவையான ஒரே ஒரு பொருள், மிக எளிமையான பொருள் தான். அது எல்லா இடத்துலயும் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சுதான் இந்த பரிகாரம் செய்ய போறோம். என்ன இது செஞ்சா நம்ம சொன்ன மாதிரி நடக்குமா அப்படின்ற உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். சந்தேகப்பட்டு நம்ம எதையுமே செய்யக்கூடாது. எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் அதுல முழு நம்பிக்கை வைத்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நிறைவேறும், நிச்சயமாக நடக்கும். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக பலிக்கும், நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒவ்வொருவரும் பணத்தை சம்பாதிக்கணும் என்றுதான் ஆசைப்படுறோம். அப்படி சம்பாதிச்ச பணம் நம்மிடம் நிலையாக இருக்கணும் என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கும். அதனால்தான் பணத்தை வைத்து சொத்து வாங்குவது போன்ற பல வழியில நம்ம முதலீடு செய்து பணத்தை பத்திரமாக வச்சிருக்கோம். அப்படி பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வதற்கு உதவக்கூடிய மற்றொரு பொருள்னு சொல்றதுதான் தங்கம். யார் ஒருவர் வீட்டில் பணமும் தங்கமும் எந்தவித கூரையும் இல்லாமல் இருக்குதோ அவர்கள் வாழ்க்கை சொர்க்கத்திற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயார் குடியிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பணத்தையும் தங்கத்தையும் அதிக அளவில் சேர்ப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டும் என்னும் பட்சத்தில் இந்த மார்கழி மாதத்துல எந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்றுதான் நம்ம பார்க்க போறோம். தெய்வ வழிபாட்டை நாம் மேற்கொள்வதற்கு சிறந்த மாதம் என்று சொன்னாலே இந்த மார்கழி மாதம் தான். இந்த மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருப்பாவை, திருவெண்பாவை போன்ற பெருமாள் மற்றும் சிவ பெருமானுக்குரிய பாடல்களை பாடி வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கர்ம வினைகள் தீர்ப்பதற்கும் இது உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் பணமும் தங்கமும் நம்மிடம் அதிகமாக சேருவதற்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் இருக்கு. அது எந்த மந்திரம் என்றுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை நாம் கூறும் பொழுது நம்முடைய கையில ஒரே ஒரு பொருள் வச்சிருக்கணுங்க. அது என்ன பொருள்னா சோம்புத்தூள். சோம்பு வாங்கி வச்சுக்கோங்க. அதை நல்லா பொடி செஞ்சு ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில எழுந்ததும் முகத்தை கழுவி விட்டு நம்ம வீட்டு நிலவாசல திறப்போம் இல்லையா, அப்படி திறக்கும் பொழுது மோதிர விரலையும் நல்லா கேட்டுக்கோங்க, மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வைத்தால் போல் ஒரே ஒரு சிட்டிக்கை அளவு சோம்பு தூளை எடுத்துக்கோங்க. நிலவாசல்ல நின்று கொண்டு என்னுடைய வீட்டிற்கு அஷ்டலட்சுமிகள் எழுந்தருள வேண்டும், அஷ்டலட்சுமிகள் வருக 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 என்று அனைத்து செல்வங்களையும் தந்தருள வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு இவ்வாறு வேண்டிய பிறகு இந்த மந்திரத்தை தங்களால் இயலும் பட்சத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் கூறலாம். குறைந்தபட்சம் 3 முறையாவது கூற வேண்டும். அவ்வாறு கூறி முடித்த பிறகு அந்த சோம்பு தூளை வீட்டு வாசல்ல ஊதி விடணும். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மந்திரத்தை சொல்லி சோம்பு தூளை வாசலில் ஊதி விடுவதன் மூலம் அஷ்டலட்சுமிகளின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் பணமும் தங்கமும் அதிக அளவில் சேர ஆரம்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மந்திரம் என்ன? ஓம் ஸ்வர்ண ஸ்வர்ணாய நமக, ஓம் ஸ்வர்ண ஸ்வர்ணாய நமக, ஓம் ஸ்வர்ண ஸ்வர்ணாய நமக. இந்த எளிமையான மந்திரத்தை முழு மனதோடு யார் ஒருவர் இந்த மார்கழி மாசத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூறி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பணமும் தங்கமும் அதிக அளவில் சேர ஆரம்பிக்கும், மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நல்ல பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வீட்டு நிலவாசல்ல காலையில கதவு திறக்கும் போது, நிலக்கதவு திறக்கும் போது அஷ்டலட்சுமி எழுந்தருளனும், அனைத்து செல்வங்களையும் தந்தருளனும் சொல்லிட்டு கட்டை விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து வைத்தபடி சோம்பு பொடியை எடுத்துக்கொண்டு ஓம் ஸ்வர்ண ஸ்வர்ணாய நமக என்ற மந்திரத்தை 3 தடவை உச்சரித்து விட்டு அந்த சோம்பு தூளை ஊதி விட வேண்டும். இதை கண்டிப்பாக மார்கழி மாசத்துல செஞ்சு பாருங்க.
நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு நல்ல பலன்கள் பெற்று நிம்மதியுடனும் மன சந்தோஷத்துடனும் வாழ வேண்டும் என்று நாமளும் வேண்டிக் கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.